பாப்பா அப்பா பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எனக்கு எதுவும் வேணாம், போங்கப்பா. ஏன்பா எப்ப பாரு குடிச்சிட்டு வரீங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது, போமா. ப்ளீஸ்ப்பா, எனக்காக நீங்க குடிக்காதீங்க. அம்மா அப்பா சொல்றல, நீ உள்ள போ. இனிமே நீங்க என்கிட்ட பேசாதீங்கப்பா. என் பொண்ணுகிட்ட நான் உண்மை எப்படி சொல்லுவேன்? இந்தாமா இந்தாமா, பஸ்ஸுக்காவது காசு வச்சுக்குமா. என் மேல பாசம் இல்லாதவங்க எனக்காக அக்கறைப்பட வேணாம். இப்பவும் குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்திருக்காரு. மா அப்பா இப்ப குடிக்கலம்மா, உனக்காகத்தாம்மா பாத்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் வேணும்னு குடிக்கலம்மா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அவளை என்னால விட்டு இருக்க முடியல, அதனாலதான்மா குடிக்கிறேன். குடியினால நான் இன்னொரு விரவை இழக்க மாட்டேம்மா, இனிமேல் குடிக்க மாட்டேம்மா. அப்பா நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மார்க். பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கப்பா. ஏய் பொல்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுறா, போயிட்டு வா. அப்பா கூப்பிட்டு அம்மாவை போக சொல்றாரு. ஹே, எங்க அப்பா கூட ஜாலியா நான் வெளியே போறேன். ஏய் இறங்கி உங்க அம்மா கூட போ. அப்பா ப்ளீஸ் பா, உங்க கூட வரேன்ப்பா. ஏய் சொல்றேன்ல, ஏறி போ அந்த பைக்ல. ஆசீர்வாத பண்ணுங்கப்பா. ஏய் ஏய் என்னமா பண்ற, அந்த பக்கம் போமா. எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் நான் எவ்வளவு பாசம் காமிச்சாலும் என்ன வெறுக்கிறாரு. இத்தனை நாள் அந்த பொண்ணை வெறுத்தீங்க, சரி பிறந்த நாளுக்குனால வாழ்த்தலாம்ல. என்னது நான் வெறுத்தனா? என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. என்னமா பேசுற? என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போய் இந்த அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி என் பொண்ணு என்னால எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுறதுக்காமா? 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளை தொட்டு பேசினா அவ என்னன்னு நினைப்பா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? நான் எவ்வளவு வளர்ந்தாலும் உங்க பொண்ணு தானப்பா. நீங்க படிக்கலனாலும் எங்க அப்பா மாதிரி வேற எந்த அப்பாவும் இல்ல. ப்ளீஸ் பா, என் கூட எப்பயும் போல பேசுங்கப்பா. எக்ஸாம் முடிச்சோன்னா ஊர் சுத்த போவான்மாடா, ஏதாவது படிக்கலாம். தேவையில்லாம பேசாதீங்கப்பா, எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். என்னடா எதுக்கு பேசுற? அப்பா 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 விடுங்கப்பா. ஏன்டா மச்சான் கோவமா இருக்க? எல்லாம் எங்க அப்பனாலதான்டா. லீவ் விட்டாலும் படிக்க சொல்றான். நானே லீவ்ல தான் ஜாலியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். விட்றா மச்சான், இந்த அப்பனுங்களே அப்படிதான். காலையில வேற தம்பி அடிச்சிட்டமா, அவனை சாப்பிட்ற கூப்பிடுமா. அப்பா அவன் டேய் தம்பி இருடா, எதுக்குடா அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற? அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த ஆளை பார்த்தா நீ வேணா பயப்படு, நான்லாம் பயப்பட மாட்டேன், போடி. என்ன அப்பா மரியாதை இல்லாம அவன்றான். அப்பா தம்பி சாப்பிட்டான்ப்பா. சரிம்மா. டேய் வீட்டுக்கு வாடா. அந்த ஆளு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வரணும்? அந்த ஆளையே முதல்ல அப்பாவை மரியாதையா கூப்பிடுறா. சும்மா அப்பா அடிச்சாருன்றியே, அவர் ஏன் அடிச்சாருன்னு யோசிச்சிருக்கியா? அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சு காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் அமுத்தி விடுமா. சரிப்பா. அப்படி அவர் படிக்காதனால படுற கஷ்டம் நம்ம பையனும் படக்கூடாதுன்றக்காக தான் வந்துட்டு அப்படி நடந்துக்கிட்டாரு. நீ அவர் எப்படி வெறுத்தாலும் அவர் உன்னை ஒரு நாள் கூட வெறுக்க மாட்டாரு. மன்னிச்சிருக்கா, இனிமே நான் அப்பாவை புரிஞ்சு நடந்துப்பேன். சத்யா இங்க வா. என்னம்மா? அப்பாவும் நானும் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வர்றோம். தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிரு, வந்து உனக்கு தோசை ஊத்தி தர்றேன். போமா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்புறம் நல்லா இல்லைன்னா நீ தான் என்ன திட்டுவ. பேசாம நீயே வந்து செஞ்சுற. அப்படின்னா பட்னியா கிடக்குறியா? சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற, மிக்சியில் போட்டு அரைச்சு சட்னி தாளிச்சு வச்சிரு. மா என்ன சட்னி வெள்ளையா இருக்கு? அம்மா செஞ்சா கலர்ஃபுல்லா தானே இருக்கும். ஒருவேளை அம்மா பொடி ஏதாவது எடுத்து வைக்க மறந்துட்டாங்களோ? சரி நம்மளே போடுவோம். வாவ் சூப்பர். அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்ல போறாங்க. எப்படிமா, செம்மையா இருக்கா? பார்த்தோன்னே மயங்கிட்டியா? என்னடி இது? அம்மா தேங்காய் சட்னிமா. அது ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு? மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன். ஐயோ, யாராவது தேங்காய் சட்னிக்கு மஞ்சத்தூள் போடுவாங்களா? அப்ப நீ மட்டும் நேத்து அதெல்லாம் போட்டு தானமா செஞ்சிருந்த? ஐயோ, அது தக்காளி சட்னிடி. ஐயோ கடவுளே. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணிட்டேன். இந்த 1 இயர்ல எவ்வளவு டைம் செக் பண்ண தெரியுமா? என்ன பண்றது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல, உனக்கு அப்புறம் யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணல. அதுவும் இல்லாம எனக்கு அந்த தாட்டும் வரல. நீ இல்லைங்கிறத என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவேன்? சரி, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த இயர் எண்டுக்குள்ள கல்யாணம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு நீயும் வரணும், சரியா? சரி வரேன். சரி, இன்னொரு நாள் பார்ப்போம். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. போகாதுன்னு சொல்லுடா. கவி, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழக்கூடாது? யோசிக்கிறேன். ஏய் மச்சான், யாரு இவ? மாடர்னா இருக்கா, செம்மையா இருக்கால. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகுது. ஒருவேளை இது பீஸா இருக்குமோ? பீஸா? அட, சாரி கேட்ட மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போறதே பசங்களை மயக்கி அவங்க கூட போகணுன்றது தான். இருக்கலாம் இருக்கலாம், பார்த்தாவே தெரியுது.
மச்சி அவளை பாரு சாரியில சும்மா கும்முன்னு இருக்கா. இவளுக்கெல்லாம் சேரீ கட்டுறதே இடுப்பு காட்டுறதுக்கு தான்டா. இப்பெல்லாம் இதான்டா ட்ரெண்டு. அவ இடுப்ப கிள்ளி அப்படியே அவளை கடிச்சு அவளை பதம் பார்க்கணும். ஏண்டா டேய், ஒரு பொண்ணு ட்ரெஸ் போடுறத வச்சு அந்த பொண்ணோட நடத்தியே முடிவு பண்ணிருவீங்களா? மானங்கட்ட நாய்களா, உங்க கண்ணில் தான்டா தப்பு. ஒரு பொண்ணோட உடம்புல ட்ரெஸ் விலகி இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கிற ஆம்பளையும் இல்ல, அதே ஒரு பொண்ணோட ட்ரெஸ் என்னதான் சின்னதா இருந்தாலும் அதை பார்த்துட்டு குருடனாருன்னு சொல்றவ பொம்பளையும் இல்ல. சு, திருந்துங்கடா. என் பொண்டாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆறுக்குட்டிக்கு அன்னப்பிரசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது எங்கன்னா குருவாயூர் டெம்பிள்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாங்க இனிமே சாப்பாடுலாம் சாப்பிட போறோமே, சாப்பிடலாமா? நாங்க டிஃப்ரெண்டா சாப்பிடுவோம். ஆமா. ஆறுமா பிஸியா வேடிக்கை பாக்குறதுல பிஸியா இருக்கும். எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குப்பா? கேரளா ட்ரெஸ் சூப்பர். பட்டு பாவடை, ஓணமோட ட்ரெஸ். என்ன மூஞ்சி இது? ஆராத்யா, உடனே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கோத பிடிச்சி போன் வேணும். இப்போ அம்மாவும் பாப்பாவும் ஒரே கலர் ட்ரெஸ். ஒரு குழந்தைய சாப்பாடு ஊட்டி குளிக்க வச்சு ரெடி பண்றதுக்குள்ளயும் ஐயோ வந்து நிப்பா யாரு. நீங்க எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, உண்மை காதல் சேர்மாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வருமா வராதா? உண்மை காதல் சேருமா போடுவீங்களா மாட்டீங்களா? அது எங்களுக்கே தெரியாதுங்க. வாங்க டைரக்டர்கிட்டயே போய் கேட்டுடலாம். அங்க பாரு, டைரக்டர் சார், உண்மை காதல் சேர்மாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வருமான்னு அத்தனை கமெண்ட் பண்றாங்க, பாக்குறீங்களா இல்லையா? நான் வருமா வராதானா? அந்த உண்மை காதல் சேருமா வந்து நான் ஏதோ சும்மா எடுத்தேன். அது இத்தனை பேருக்கு பிடிக்கும் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. இவ்வளவு பேர் இந்த உண்மை காதல் சேருமா போடுங்கன்னு கேட்கும்போது பயமா இருக்கு. அது எப்படி போட போறோம், அந்த கதை எப்படி கொண்டு போக போறோம்னு. அந்த கதை உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து வாரத்துக்கு 3 வீடியோ போடலான்ட்டு நீ பிளான் பண்ணிருக்கேன். திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு ரெகுலரா வீடியோ வந்துடும். நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி வீடியோ போட்டலாம். அதே மாதிரி இந்த வீடியோ எத்தனை எபிசோட் கொண்டு போகலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. 30 எபிசோட் கொண்டு போகலாமா, 50 எபிசோட் கொண்டு போகலாமா, 100 எபிசோடா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த உண்மை காதல் சேருமாக்கு இவ்வளவு ஹைப் இருக்கும் நான் சத்தியமா நினைக்கல. எழுத ஆரம்பிக்கிறேங்க. நான் சொல்றது நிதானமா கேளு, நடுவுல எதுவும் பேசாத. மாமா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அம்மா, என்னம்மா சொல்ற? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? ஆமா, உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இப்ப வீட்ல தான் இருக்காங்க. நீ சீக்கிரம் வா. சரி, நான் இப்பவே வரேன். அப்பா, இப்போ நீங்க ஓகேவா? கேர்ஃபுல்லா ஓட்ட வேண்டியதானுங்கப்பா. நான் மெதுவாக தாப்பா வந்துட்டு இருந்தேன். அந்த கார் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. இடிச்சு விழுந்துட்டேன். முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்றது? இந்த உலகத்துக்கு வந்துட்டா ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். என்னை பற்றி நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் கவனமாக இருப்பா, எல்லாம் சரியாயிரும். ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸா? அது என்ன இன்சூரன்ஸ்ப்பா? அது ஒரு பியூர் லைஃப் இன்சூரன்ஸ். எனக்கு ஏதோ நான் இருந்தா ஃபினான்ஷியலி நீங்க செக்யூர் ஆயிருப்பீங்க. யாருக்கிட்ட போய் எந்த பண உதவியும் கேட்க தேவையில்லை. நீ அப்பா, இதுக்கு என்ன செலவாகும்? கம்மியான பிரீமியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 400-500 இருந்து அதுல கோடி வரைக்கும் கவரேஜ் ஆகும். இப்போ GST 0%ங்கிறதுனால இன்னுமே அது நம்மளுக்கு சேமிப்பு தான். இவ்வளோ பெரிய கவரேஜ்க்கு கம்மியான பிரீமியம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? நீங்க எப்ப எடுத்தீங்க? இப்பதாப்பா எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனாலுமே எவ்வளவு சீக்கிரம் பிரீமியம் வாங்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் கம்மியாகும். அது ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆனா லைஃப் லாங் அதேதாப்பா. அப்பா, இது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கு. இது எங்க இருந்து எடுத்தீங்க சொல்லுங்க, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன். நீங்க பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க நம்பிக்கையான பார்ட்னர்ஸோட பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெஸ்டானதை சூஸ் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன்ல புக் பண்ணா 15% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இனியே வெயிட் பண்றீங்க? அந்த லிங்கை இப்பவே கிளிக் பண்ணுங்க.